கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கட் பண்ணி போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணியில் போட்டால் தான் கருப்பாகாமல் இருக்கும் கத்திரிக்காய், இல்லைனா கருப்பாயிடும். ஸோ அதனால தான் தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாப்பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்கிடுங்க. இறக்கிட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா வெந்துடும். ரொம்ப விசில் வச்சிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுந்தம் பருப்பு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா சிம்மிலே வச்சு அப்படியே ரொம்ப போட்டு கிண்டாதீங்க. கிண்டிங்கன்னா வந்து நமக்கு முருங்கைக்காய் வந்து உடஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் ரொம்ப வந்து கிண்டாமல் அப்படியே வச்சுருங்க. சிம்மிலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் எண்ணெய் தனியாக நம்ம வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதெல்லாம் தனியாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கீரை குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வெறும் வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.